ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பாருங்கள், என்னோட காவாய் மேலே வச்சுருக்கிற செடியில் எவ்வளோ பூக்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு செடியில் தான் எவ்வளோ பூக்கள் மட்டும் மொட்டுக்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் தான் மண் போட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் உங்களோட பிளான்ல எவ்வளோ பூக்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன உரம் போடுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஆக்சுவலாக நான் எந்த உரமும் பெருசாக கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறதில்ல, நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணுற உரம் தாங்க. அதாவது புளிக்க வச்ச நம்மளோட சாணி தான். சாணி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம சாணி எடுத்துகிட்டு, பச்சை சாணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை 5 நாள் இல்லைன்னா 3 நாள் நம்ம புளிக்க வச்சு அதோட மேலே ஒரு தெளிஞ்ச ஒரு தண்ணி வரும் இல்லையா, அதை நம்ம 10 டைம்ஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்துட்டே வந்தால் போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்காது. எந்த ஒரு பூக்கிற செடியாக இருக்கட்டும், காய்க்கிற காய்கறி செடியாக இருக்கட்டும், சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நம்மளோட இந்த சாணி ஃபெர்டிலைசர்னு சொல்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம அதே மாதிரி நம்ம இந்த கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் நம்ம 3 to 5 நாள் இதே மாதிரி புளிக்க வச்சு அதுலேயே மேலே தெளியாக வரும் இல்லையா, இதே மாதிரி தான் 10 டைம்ஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்துட்டு வந்தோன்னா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் இதே மாதிரி பண்ணி